ஆக்சுவலாக இது டிப் நம்பர் 3. அதாவது முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ அளவுக்கு கூட வெந்தயம் போட்டிருக்கேன். ஏன்னா வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்கிறனால வெந்தயம் போட்டால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேலரி பேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பர்பஸ் வெந்தயத்துக்கு இருக்குல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் என்ன எனக்கு ட்ராபேக்கை நம்ம சந்தித்தேன் அப்படின்னு சொன்னால், தோசை வராது. தோசை வந்து நல்லா ஒட்டிக்கும், ஸ்டிக்கி ஆயிடும் தோசைக்கல்லோட. ஏன்னா வெந்தயம் வந்து அப்படி தானே பிசு பிசுன்னு ஆயிடும் இல்லையா. ஸோ அது எனக்கு சரியாக வராது. அதனால் நான் இப்போ என்ன உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெந்தய பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இட்லி மாவு தனியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், மொத்த மாவில் இட்லிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அரை ஸ்பூன் வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல புஷ் புஷ்ஷாக இட்லிக்கு சாஃப்ட்னஸ் ரொம்ப கொடுக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு வரும்போது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இவ்வளோ கொண்டு வெந்தயம் போட்டுருக்கோம். இந்த வெந்தயத்தோடயே இருந்துக்கலாம் தோசை. ஏன்னா நம்ம வந்து 2-3 டைம் இட்லி தான் ஊற்றுவோம், ஒரு ட்வைஸ் தான் வந்துட்டு தோசை ஊற்றுவோம் இல்லையா. ஸோ இதுவும் அதுவும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எப்போவுமே வந்துட்டு வெந்தயத்தை நிறைய உடம்புல சேர்த்துக்கணும். அதனால தான் நம்மளுடைய சேனலில் சமையல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புளிக்குழம்பு, அதாவது காரக்குழம்பு இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெந்தயம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். முழுசாக அது வந்து தட்டுப்பட்டு கூழ் கசப்பாக இருக்கும்பாங்க. இந்த ஜென்ரேஷன் சொல்லவே வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இட்லி அரிசி இட்லிக்கு இட்லி மாவில் கொஞ்சம் வெந்தயம் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 பிஞ்சு வெந்தய பொடியை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு தெரியாது, கசப்பு தண்ணியும் பற்றாது. ஓகேவா? இப்போ நம்ம இட்லிக்கு தண்ணியெல்லாம் நல்லா பிடிச்சாச்சு. இதில் முங்குற அளவுக்கு உளுந்தையும் இட்லி அரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி வைக்கணும். ஏன்னா ஊறும்போது நல்லா மேலே உப்பி நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிறைய வைக்கணும் மூழ்கிற அளவுக்கு. ப்ளஸ் இன்னும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நல்லா சூப்பராக வரும். கம்மியாக சில நேரம் வச்சுட்டோம், தண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மியாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி வச்சா என்ன ஆகுனா, கரெக்டாக திட்டமாக வைக்கும்போது அதோட ஸ்பேஸ் வந்து அதை நல்லா ஊறி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும் அதுக்கு, அரிசிக்கு. அதனால் நம்ம நல்லா தளதளன்னு மூழ்கிற அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஊற வைக்கும் போதோ அரிசி விளையும் போதோ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வாயில் அள்ளி போடுவாங்க. எதுவுமே அளவோடு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் இதை கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு கை இல்லை, இதை கொண்டு எப்போவுமே வாயில் ஒரு 2 வாட்டி போடுவேன். இட்லி அரிசி ரெஸ்ட் ஃபார் 2 to 3 hours. உளுந்து ரெஸ்ட் ஃபார் 30 to 45 minutes ஒன்லி. இந்த மாதிரி அரைச்சி ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஊற வச்சு அரைச்ச பிறகு 7 hours 7 to 8 hours. இப்போ மழை காலங்கிறனால 8 to 9 hours 10 hours வைக்கணும். நார்மல் டேஸ் வெயில் காலம் அப்படின்னு சொன்னால் 7 ஹவர்ஸ்லேயே புளிக்க ஆரம்பித்து புஃப்னு வந்துடும். அப்புறம் நம்ம இட்லி பார்த்துட்டோன்னா சூப்பராகிடும். ஓகே, உங்களுக்கு டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.